சரிடா, நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன். அது போனா எங்கேயோ இடிக்குதே. இடிக்குதுன்னா தள்ளி உட்காருண்ணா. இப்போ உனக்காக நான் சிரிச்சல, இப்ப எனக்காக நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அண்ணன் பிஹேவியரே சரியில்லைன்னு சொல்றேன்டா. அப்படியா? எனக்கு எதுவும் தெரியலையே. இல்லடா, எனக்கு என்னமோ அண்ணன் சந்தாவை பக்கம் போகுதுன்னு தோணுது. சேரணும்னா தெளிவா காது குத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சுல, நீ சந்தாவை பார்க்க போகுதுன்னு சொல்ற? டேய், இந்த நேரத்துல யாராவது காது குத்து வைப்பானடா? டைம் பாரு. அதுதான் போய் சொல்ல தெரியாம சொல்லிட்டு போதுனா நீ அப்பா மாதிரி நம்பிட்டு இருக்க. இல்லண்ணா, அண்ணா அப்படி எல்லாம் போய் சொல்ல. ஏய் லூசு, அண்ணன் போய் சொல்லிட்டு சந்தா வீட்டுக்கு தான் போகுது. நம்ம என்ன இப்பவே என் கூட வா, அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அண்ணன் நிஜமாவே காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தான் போகுதா இல்ல சந்தா வீட்டுக்கு போறான்னு தெரிஞ்சுக்கலாம். டேய், என்னடா யோசிக்கிற? இல்லண்ணா, அண்ணனை போய் எப்படி ஃபாலோ பண்றதுன்னு யோசி. சரிடா, அண்ணன் சந்தா வீட்டுக்கு தான் போகுது. 200 ரூபா பெட்டு. இப்ப வரியா? 200 ரூபாயா? நிஜமாவா? சத்தியமாடா. சரி போலாம். 200 ரூபாய்க்காக அண்ணன் ஃபாலோ பண்ணலாம்னு யோசிக்கிறல? இல்லண்ணா, நான் வரல. வாடா. இல்லண்ணா வேணாண்ணா. டேய் 300 தர வாடா. வேணாண்ணா. அண்ணா எதுக்கு? என்ன பண்ற நீ? ஏடா, ஒரு நல்ல பாடம் கேட்கலாமேன்னு மாத்திட்டு இருக்கேன். நான் அதை கேட்கல. அண்ணனை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்த. அண்ணன் நீ அதை பண்ணவே இல்லையே. அண்ணன் எங்க போச்சுன்னு தெரியாம நீ எப்படி ஃபாலோ பண்ணுவ? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. அண்ணன் எந்த பக்கம் திரும்பிச்சு, எப்படி போகுது எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு ஒரு ரோட்ல போயிட்டு இருக்க. ஏன்டா இப்படி நொய் நொய் நொய்னு கேள்வி கேட்டே இருக்க? என்ன நம்பி நீ வரமாட்டியா? நான் எதுக்கு ஒண்ணு நம்பணும்? அட பாவி, என்னடா இப்பெல்லாம் பேசுற? நீ முதல்ல என்ன சொல்லி கூப்பிட்டு வந்த? டேய், நான் என்ன சொன்னேன்? அண்ணா சந்தா வீட்டுக்கு தான் போகுதுன்னு சொன்னேன். அப்ப சந்தா வீட்டுக்கு தான் நம்மளும் போனோம். அங்கதானே போயிட்டு இருக்கேன். சரி, ஒரு ஆள் அண்ணன் அங்க போறானா? ஐயோ எப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருடா. இந்த பாட்டு கேட்கற அமைதியா. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. பாட்டை மாத்து. உனக்கு கை இல்லையா? நீயே மாத்துற. ஏதாவது ஒரு பாட்டை வைடா. மாத்தி மாத்தி தலைவலி வந்துரும். என்ன பச்சை பையனவே இருக்கா? இங்க என்ன இருக்குண்ணா? இதோ அதான் சந்தா வீடு. வீட்டுக்குள்ளே போய் வண்டி எடுத்தவா இங்க என்னதாண்டா அண்ணன் வர்றது போறதெல்லாம் பாக்க முடியும். ஆனா அண்ணனை காணுமே. டேய், மூளை கழட்டி வச்சு வந்துட்டியாடா? அண்ணன் சைக்கிள் ஓட்டிட்டு வருதுடா. நம்ம கார்ல வந்துட்டோம். அப்ப நாம தானே இருந்திருப்போம். அண்ணன் இனிமே தான் வரும் பாரு. அண்ணன் இங்கதான் வரும்னு எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? வெயிட் அண்ட் see. அதுக்கு இல்லண்ணா, நான் இப்ப என்ன சொல்ல. ஏய், இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்டா கடுப்பாயிரும் பாத்துக்கோ. அதுக்கு இல்லண்ணா, ஒருவேளை அண்ணா வரலனா சூடு எப்படிண்ணா? இப்ப நம்புறியா? நான் எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னேன்? என்னால நம்ப முடியலண்ணா. நம்பணும்டா, அண்ணனை எப்பவும் நம்பணும். எவ்வளவு கேஷுவலா வீட்டுக்குள்ள போது பாரு. லவ் பண்ற பொண்ணு வீடு தானே, எதுக்கு தாங்கிட்டு நினைக்குது போல. நான் தான் சொன்னலடா, இது செகண்ட் டேட். அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புன போய் நான் நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு சந்தம் அதே மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஜோடியா வெளியே போவாங்க. எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்னேன்? இந்த பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்லுவாங்க, அப்படியோ? ஜோக்குண்ணா, ஜோக்கு. ஏண்டா, அண்ணன் உள்ள ஒரு 10 நிமிஷம் இருக்காது. இந்நேரம் வெளியே வந்துட்டு 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆகல. அப்படியா? ஆமா, 4-5 பாட்டு விட்டுச்சுண்ணா. உள்ள ஏதாவது சீரியஸா பேசிட்டு இருப்பாங்களோ? ஒருவேளை சந்தாக்கா ரெடி ஆயிட்டு இருப்பாங்களோ? அவங்க ரெடியா இருக்கல. அண்ணனுக்கு என்ன வேலை? இப்படி கேட்டா என்ன சொல்றது? வருவாங்க. 1/2 மணி நேரம் ஆச்சுண்ணா. இன்னும் அண்ணா வராம என்ன பண்ணுவ? நீ என்ன இப்படி தூங்கிட்டு இருக்க? இல்லடா, ஏசி ஜம்முன்னு இருந்துச்சு, அதான் சொக்கிட்டேன். அண்ணா போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரலையே. 1/2 மணி நேரம் ஆச்சா? ஐயோ, ஏண்டா உள்ள ஒரு வேலை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கும். ஏண்டா நான் சொல்றேன், நீங்க ஆமாடுற. வேற என்ன சொல்றது? அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லணும்டா. அப்படி தோணலையே. தோணலையா? ஐயோ, 35 நிமிஷம் ஆச்சுடா. ஒருவேளை செகண்ட் டேட் வீட்டுல தான் நடக்குதோ? அண்ணன் நான் என்னமோ நினைச்சேன்டா. இப்படி போய் சொல்லுது. 40 நிமிஷம் ஒரு பொண்ணு கூட தனியா இருக்கு. இதுல நான் எந்த பொண்ணுகிட்டயும் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு கோயில வச்சு சத்தியம் வேற வாங்குச்சு. ஆனா அண்ணன் மட்டும் பொய் சொல்லலாம், ரொமான்ஸ் பண்ணலாம். என்னடா நியாயம் இதெல்லாம்? அண்ணன் லவ் பண்ற பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணுது, நீ அப்படியா? போற வர பொண்ணுகிட்ட எல்லாம் பேசுவ, ரெண்டும் ஒண்ணானா? டேய், பேசுறது ஒரு குத்தமாடா? உனக்கெல்லாம் பொறாமடா, பொறாம. என்ன பொறாம? எனக்கு பொண்ணுகிட்ட நல்லா பேச வருது, உங்களுக்கு எல்லாம் பொண்ணுகிட்ட பேசுறதுனாலே பயம். அதான் என் மேல உள்ள பொறாம காண்டா மாதிரி இப்படி வார்த்தையா வெளியே வருது. வார்த்தை வரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அண்ணா வருதான்னு பாப்போம். இப்பயே 45 நிமிஷத்தை தாண்டி. இல்லடா, இதுக்கு மேல விட முடியாது. நான் உள்ள போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ எப்ப உள்ள போவ? எப்படின்னா நடந்தா நம்ம ஃபாலோ பண்ணதான் அண்ணனுக்கு தெரியாதே. இப்படி போய் நின்னா அண்ணன் தப்பா நினைக்காது. டேய், அதுக்கு நான் அப்படியே விட சொல்றியா? நீ சின்ன பையன், உனக்கு அதெல்லாம் புரியாது. எனக்கு அதெல்லாம் நல்லா புரியுது. நீ அங்க போய் நின்னா தப்பா இருப்போதுண்ணா. என்ன வேணா தப்பா ஆகட்டுமே, இன்னும் கல்யாண பேச்சு கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள 45 நிமிஷம் ரொமான்ஸ் கேக்குதா? நான் விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். இன்னைக்கு உன் கையும் கழுவ படிக்கிறேன் பாரு. இங்கேயே வெயிட் பண்ண நான் வந்துடுறேன். தனியா இருக்க, உனக்கு ரொமான்ஸா? நான் வரேன். ஓ, டீ தூள் போட்ட உடனே பட்டைய போட்டுணுமா? சரி சரி, இது எதுக்கா இருக்கும்? என்னப்பா பிரியாணில போடுற எல்லா ஐட்டமும் போடுற? मसाला चाय ऐसे ही बनाना चाहिए। ஓ, இது என்னது? पालकोवा भैया ने बनाया। ஆஹா, தேங்க்ஸ். இந்தா. ஹலோ, சொல்றா. இன்னும் உள்ள போலையா நீ? போறேன்டா, இரு சொல்லிட்டேன். ஆனா உள்ள போக ஒரு மாதிரி இருக்குடா. கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணன் நம்மள சித்தப்பா கிட்ட போல இருக்குடா. என்னன்னு சொல்ற? அண்ணா ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்குண்ணா. கதவு வேற தாப்பா போட்டுக்கடா. தாப்பா போட்டு? அட ஆமாண்டா, நீ வை, நான் வரேன். போதும் போதும் போதும், நீயும் குடி. ஆஹா, சூப்பர், பகுத் அச்சா. थैंक यू। நான் மசாலா டீ நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் முத வாட்டி குடிக்கிறேன். நல்லா இருக்கு. நான் குடிச்சிட்டேன், நீ குடிச்சு முடி கிளம்பணும். குடிச்சிட்டியா? சரி, போலாமா? मैं कैसी हूँ? சூப்பரா இருக்க. ஒரு நிமிஷம் இரு. வா பாரு, எவ்வளவு திருஷ்டி பத்தி அவனுக்கு. போலாமா? கீழே குடி, கீழே குடி, கீழே குடி. 1 மணி நேரம் வீட்டுல இருந்துட்டு இப்ப வீட்டை கூட்டிட்டு தனியா எங்க உள்ள போறாங்க? டேட் இன்னும் முடியல போல. இரு, போவோம். இதுக்கு மேல ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போறோம்? ஏண்டா, எந்த வேலை செஞ்சாலும் முழுசா செய்ய வேணாமடா. ஏற்கனவே 1 மணி நேரம் கதவு சத்திரி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க, அப்படியே போட்டு மட்டும் சொல்றியா? இல்லனா நம்ம கார்ல எப்படி சைக்கிள ஃபாலோ பண்றது? அது ஏன் கவலை, நான் பாத்துக்கிறேன், நீ கம்முனு. சந்தா வா. பாத்தியாடா,
வண்டியில பின்னாடி இறக்கூடாதான் முன்னாடி வரணுமா இல்ல போன முறை பீச்சுக்கு போனாங்க இந்த முறை எங்க போறாங்களோ கடைசியில அண்ணன் கிட்ட இருந்து நான் தான் கத்துக்க போல இருக்கு அப்ப நீ கத்துக்கிறது கஷ்டம் தானே. ஏய் நான் என்ன டேமேஜ் பண்ணலாம் நீ என்ன டேமேஜ் பண்ண பிச்சு பிச்சு சரி ஒருவேளை ஹோட்டலுக்கு எங்கேயா சாப்பிட போவாங்களோ. யாருக்கு தெரியும் முதல்ல அண்ணன் 1 மணி நேரம் கதவு சாத்திட்டு ரொமான்ஸ் பண்ணுங்கிறத நான் எதிர்பார்க்கல இனி அண்ணா அவங்க பாப்பா கூட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆ. அண்ணா இப்போ ஆளே மாறிடுச்சுடா பீச்ல போய் ஃபைட் பண்ணுது நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு சந்தா வீட்டுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணுது இன்னைக்கு வெளியே வேற போகுது இன்னைக்கு நான் விடுறதா இல்லடா அங்க பாருங்க பாரு. ஏய் விட எங்கடா போயிட்டே இருக்கு ஏய் அண்ணா ஒருவேளை கிஸ் அடிக்குதோ நான் அங்க ரொம்ப கேவலமான வேலை பாக்குற மாதிரி தோணுதுண்ணே. சுத்தமா நல்லா இல்ல. பேசாம நான் வீட்டுக்கு போயிடலாம். டேய் என்னைக்குமே இந்த சோழன் ஃப்ரெண்ட்ல வச்ச கால பேக்ல வைக்க மாட்டேன் எவ்வளவு கேவலம் வந்தாலும் பரவாயில்ல நான் ஃபாலோ பண்ணுவேன் என்ன சந்தா காத்து ரொம்ப அடிக்குதோ முன்னாடி உட்காருது ஓகேவா? मुझे ओके था नल्ला इருக்கு. நான் உன்னை ஆட்டோலயோ இல்ல கார்லயோ தான் கூட்டு வந்திருக்கணுமோ? அதெல்லாம் नहीं मुझे यही पसंद है. டேய் இதெல்லாம் பார்க்க காண்டா இருக்குடா எதுக்குண்ணே? எனக்கு கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆகுதுடா ஆனா எனக்கு ஒரு புண்டாக நடக்க மாட்டேங்குது அண்ணனுக்கு பாத்தியா என் தங்கச்சியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கொன்னு அண்ணங்காரனே சொல்றான் இவங்க 2 பேரும் சேர்ந்து டேட்டிங் பண்றாங்க 1 மணி நேரம் கதவு சாத்தி வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும். சேரனா இத்தனை நாள் கல்யாணமே வேணாம்னு சொல்லுச்சு. இப்ப சந்தாக்கா வந்துட்டாங்கல்ல அதே மாதிரி இல்ல அண்ணி நீங்க வேணாம்னு சொல்றாங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல அதுவும் மாற வாய்ப்பு இருக்குல்ல. அப்படியே சொல்ற ஆமாண்ணே நீ மட்டும் ஃப்ராடு தனக்கெல்லாம் மூட்டை கட்டி வச்சு பாரு எல்லாம் சரியாயிடும். அது கஷ்டமான வேலையாச்சு இறங்க. டேய் சைக்கிள் நிக்குதுடா வா 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 வாடா இதெல்லாம் எதுக்குண்ணே? இங்க என்னடா பண்ணுது கோயிலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? சாமி தானே கும்பிடுவாங்க. அது எனக்கு தெரியாது பாரு வேற எங்கேயாவது போவாங்கன்னு நினைச்சேன் ஆனா கோவிலுக்கு வந்திருக்கு பரவாயில்ல இப்பதான் உன் மனசு சமாதானம் ஆகுது போல. டேய் இருடா ஒரு வேலை ஆனா நமக்கு தெரியாம சந்தா கல்யாணம் பண்ணிக்க போதோ நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? நம்மள்ட்ட சொல்லாம எப்படி அண்ணன் கல்யாணம் பண்ணும்? அதெல்லாம் இருக்காதுண்ணே. டேய் பல்லவா இது எப்படி விடக்கூடாதுடா அண்ணன் வேற ரொம்ப ஃபாஸ்டா போகுது ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது சீக்கிரமா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சணும் பாத்து. கையெல்லாம் முடிச்சு கூட்டு போடுறா நல்லா இருக்கட்டும் விடுங்க. இருக்கட்டும் யாரு வேணானா சரி இப்ப நம்ம வீட்டுக்கு போலையா? போலாம்டா நீ இரு வாணா அட வாணா. சாமி கணக்கு விட்டுடா என்ன இந்த நேரத்துல வீட்ல இருக்கீங்க? ஏன் வீட்ல இருக்க கூடாதானே? நான் அப்படி சொன்னேனா ரொம்ப கெடுக்குறீங்க பாத்தீங்களா? நீ கேக்குற கேள்வியே அப்படி இருக்க. அம்மா எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாஃப் இயர்லி லீவுக்கு ஊருக்கு போயிருக்காங்களா என்ன? நான் என்ன ஸ்கூல்லயா படிக்கிறேன்? ஆஃபேலி குவார்டர்லிக்கு. இல்ல எப்போ ஒரு கேங்க சுத்துவீங்கல்ல அதான் கேட்டேன். அவன எல்லாம் அவன பேர பசங்களை பாக்குறதுக்காக ஊருக்கு போயிட்டாரு. நானும் அதானே சொன்னேன். அப்படியா? ஆமா. ஆ. சரி சாப்பிட்டீங்களா? ஆச்சு ஆச்சு. நீ சாப்பிட்டியா? ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு தானே போனேன். சரி சரி. ஐயோ நல்ல காயமாயிட்டு இருக்கு வாங்க நம்ம போய் டாக்டர் பாத்துருந்துலாம் ஏய் சோடா இனி தினமும் நிலவ நீ ஆபீஸ் கூட்டிட்டு வந்துரு. எங்க பாத்து போயிருக்கலாம்ங்க